சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்மளோட மேடை பேச்சால் மக்களை எப்படி கவர்றது, இதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் அவ்வளோ முக்கியமானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியமானதுங்க. ஏன்னா நம்ம மேடை பேச்சு மூலமாக தான் நம்மளோட ஆட்டிடியூட் மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நாம் சரியான முறையில் மேடையில் ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை எல்லாருமே பாராட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன் நம்மளை மதிக்காத ஒரு சில பேர் கூட நம்மளோட சரியான மேடை பேச்சு மூலமாக கண்டிப்பாக நம்மளை மதிப்பாங்க. அதனால் மேடை பேச்சுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம். அதை நாம் சரியாக செய்யணும். இப்போது நான் சொல்ல போகிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்களும் உங்கள் மேடை பேச்சு மூலமாக மக்களை சுலபமாகவே கவர்ந்துடலாம். இந்த 4 விஷயங்கள் மேடை பேச்சாளரும் ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக இருக்கீங்கன்னா நீங்கள் பாடம் நடத்தும் போது உங்களோட மாணவர்களையும் எப்படி கவர்றது, அதே மாதிரி ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேச போகிறீங்க அப்படின்னா எப்படி சரியான முறையில் பேசுறது, இது எல்லாமே இந்த 4 விஷயங்களுக்குள்ளே அடங்கிடும். அதனால் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை கவனமாக பாருங்கள். முதல் விஷயம், முதல்ல நம்மளோட ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது நம்ம பேச போகிறோம் அப்படின்னா யார்கிட்ட நம்ம பேச போகிறோம், நம்ம முன்னாடி உக்காந்துக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸா, இல்லை சாதாரண மக்களா, இதுதான் நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கவனிக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள கவனிக்க வைக்க நாம் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி நாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டாப்பிக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸுக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட பேச போகிறீங்கன்னா அவங்கக்கிட்டேயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேசணும். முதல்ல நீங்கள் பேசுகிறது எந்த லாங்குவேஜில் பேச போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் பேச போகிறீங்களா, இல்லை தமிழில் பேச போகிறீங்களா, இல்லை தமிழ் இங்கிலீஷில் ரெண்டும் கலந்து பேச போகிறீங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஆடியன்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு அது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணும். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷ் மட்டுமே பேசுவாங்க, ஆனால் அங்கே உக்காந்துக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பேசுகிற சில விஷயங்கள் ஒரு சில பேர் தான் கவனிப்பாங்க, ஒரு சில பேர் சுத்தமாக கவனிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பேசும்போது எந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜில் நம்ம பேச போகிறோம், தமிழ்லையா இங்கிலீஷ்லையா, இல்லை ரெண்டும் கலந்து நீங்கள் பேச போகிறீங்களா, இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது 2வது, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசாதீங்க. இப்போது ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணி பேச போகிறீங்கன்னா அந்த டாபிக் பற்றி உங்கள் முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸுக்கு தெரியுமான்னு நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டாபிக் பேசுகிறீங்க, அந்த டாபிக் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்த அவ்வளோவா கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விஷயம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம தெரிஞ்ச விஷயத்த எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டுன்னு அவங்க பட்டுக்கு ஏதோ செல்ஃபோனோ இல்லை மற்றவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசவோ ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பேச்சா அவ்வளோவா கவனிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட பேசணும். நான் ஏன் வித்தியாசமான டாபிக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆளுக்கிட்ட தான் நீங்கள் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க டாபிக் ஏற்கனவே உங்கள் முன்னாடி இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணும்போது அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாப்பிக்லே ஏதோ புதுசான விஷயங்களை நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். புது இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே கவனிப்பாங்க. அதனால் புது டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னா அப்போ நான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3வது விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது ஒரு டாபிக் பற்றி ஏற்கனவே எல்லோரும் பேசியிருப்பாங்க. இப்போ அதே டாப்பிக்கை நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிங்க. அது மக்களை ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்தும். அது மூலமாக உங்களை எல்லாரும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பொதுவாக எல்லாருக்குமே கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு சுவாரஸ்யமாக கதையை சொல்லி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபன்னாகவும் பேச முயற்சி பண்ணுங்கள். நான் எப்படி ஃபன்னாக பேசுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக எல்லாருமே படங்கள்னால் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா படங்கள்லேருந்து வர சில ஃபேமஸான டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமஸான ஒரு காமெடி டைலாக்காக இருக்கட்டும், இந்த டைலாக்ஸ்லாம் உங்கள் டாப்பிக்கோட கொஞ்சம் ஆட் பண்ணி பேச ஆரம்பிங்க. ஆனால் நீங்கள் சொல்ல போகிற அந்த டைலாக்ஸ் எல்லாமே உங்கள் டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்கணும்.
நான் ஏன் படங்களில் வர டைலாக்ஸை சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே படங்கள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த படங்களோட அவங்க அட்டாச் ஆகிருப்பாங்க. அப்போது நாம் அந்த படத்துலேருந்து டைலாக் சொல்லும்போது அவங்க இன்னும் அட்டென்ஷனோட கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பேசும்போது நடுவில் ஒரு ஃபன்னான விஷயங்களை பேச ஆரம்பிங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3வது விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக மக்கள் உங்களை அட்டென்ஷனோட கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் பேச பேச நடுவில் கொஞ்சம் காமெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கவனித்து இவன் எப்படா அடுத்த ஒரு காமெடி பண்ணுவான், இவன் மறுபடியும் ஏதோ காமெடி பண்ணுவானா அப்படின்னு அந்த காமெடிக்காக கூட சில பேர் அட்டென்ஷனோட கவனிப்பாங்க. அதனால் இந்த 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 4வது விஷயம், மக்களோட நம்ம கனெக்ட் ஆகணும். அதாவது நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக மக்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இது டைரெக்டாக நீங்கள் அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ஆவீங்க. அப்போது இன்னும் நிறைய பேர் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கா அப்படின்னு ஒரு சில பேர் தான் அதை பின்பற்றுவாங்க. ஒரு சில பேர் அவ்வளோ சீக்கிரம் அதை சொல்ல மாட்டாங்க. உங்கள் மேடை பேச்சு சிறப்பாக நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கான்னு கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா இப்படி நீங்கள் கேட்குறது மூலமாக அந்த டாப்பிக்கில் ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணாலே மக்களை நீங்கள் சுலபமாகவே கவர்ந்துடலாம். அதெல்லாம் சரி, இப்போ மேடையில் நின்று பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் தைரியமாக மேடையில் நின்று பேச நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.